வணக்கம் நேயர்களே, உங்கள் கண்ணின் மணியன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். யாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஜெய்சிகா. நான் தான் உங்களுக்கு சாந்தனி. திகை திருநாளில் முருகனுக்கு பிடித்த அவல் உளுந்தை அப்பம் செய்து முருகனை வழிபடுவோமா? ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளில் கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது. சிவபெருமான் ஜோதி பிளம்பாக திருமால் நான்முகன் உள்ளிட்ட உலக உயிர்களுக்கு காட்சி அளித்த நாளாக கருதப்படுகிறது. அவல் உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களின் நினைவாகவும் இவ்விழா கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை அன்று எல்லா இடங்களிலும் ஏற்றப்படுகிறது. அன்றைய தினம் விரதமுறை பின்பற்றப்படுகிறது. அந்த மறுப்பு பாருங்க, நம்ம எவ்வளவு பழங்கள் வளரவே இல்லை. சொல்லு அது தண்ணி ஊற்றணும்னா இல்லை தண்ணி ஊற்றிடும். அந்த மாதிரி நான் அதுதான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், பாட்டில் கார்த்திகை பொரி அல்லது ஒரு உருண்டை மற்றும் அப்பம் இடம்பெறுகிறது. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. இரவேல் முருகனுக்கு அரோகரா. வேலவா வேலவா வேல் முருகாவா. சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா. சங்குனா சரவணா முருகா முருகா. சரவணா முருகா முருகா. வண்ணமயில் வாகனா முருகா முருகா. வண்ணமயில் வாகனா முருகா முருகா. வேலவா வேலவா வேல் முருகாவா. சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா. சங்குனா சரவணா முருகா முருகா. சங்குனா சரவணா முருகா முருகா. நான் இப்ப முருகனுக்கு பிடிச்ச அப்பம் செய்ய போறேன். ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றிக்கணும்.
அவள் உருண்டை செய்ய அரை கப் வெல்லத்தை பாக காய்ச்சணும். ஃபர்ஸ்ட்டு கடாயை ஹீட் பண்ணலாம். அரை கப் வெல்லத்துக்கு 3 கப் அவல் எடுத்துக்கோங்க. இப்போ அவலை பொன்னிறமாக வரும் வரை ஃப்ரை பண்ணி எடுத்துப்போங்க. வெல்லத்தை பாக காய்ச்சலாம். இதுக்கு தண்ணீர் ரொம்ப சேர்க்கக்கூடாது. மாவுல சர்க்கரையும் ஏலக்காவும் சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பூன் மைதா சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவை ஒரு ஸ்பூனா எடுத்து எண்ணெயில் ஊற்றணும். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. பழம் பார்க்கறதுக்கு ஒரு பிளேட்ல தண்ணீர் வச்சு அதில் ஒரு சொட்டு பாக ஊற்றி பார்த்தீங்கன்னா அது கட்டியாயிரும். அதை ஒரு பிளேட்ல போட்டீங்கன்னா டங்குன்னு சத்தம் கேட்கும். அதுதான் சரியான பதம். பாயில அவல்ல சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதனால சூட்ல கையில கொஞ்சம் பச்சரிசி மாவு காய வைக்கங்க. அப்புறம் அவல்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உருண்டை பிடிச்சுக்கோங்க. உருண்டைக்கு பிடிச்ச அப்பம் எனக்கு பிடிச்ச கார்த்திகை ஸ்பெஷல் அவல் பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ஓ
ஷாய வித்மஹே தேனாய தீமஹி தன்னு சண்முக பிரசோயாத். முருகனுக்கு அரோகரா. யானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. இரவேல் முருகனுக்கு அரோகரா. வேலவா வேலவா வேல்முருகாவா. சூராதி சூரா சுப்பிரமணி தேவா. சங்குணா சரவணா முருகா முருகா. சரவணா முருகா முருகா. மணவாளா குஞ்சுமணாளா வண்ணமயில் வாகனா முருகா முருகா. வண்ணமயில் வாகனா முருகா முருகா. வா வேலவா வேல்முருகாவா. சூராதி சூரா சுப்பிரமணி தேவா. சங்குணா சரவணா முருகா முருகா. சங்குணா சரவணா முருகா முருகா. கார்த்திகை தீப திருநாள் என்று சிவன் ஆலயங்களையும் முருகன் ஆலயங்களையும் சொக்கப்பனை ஏற்றும் பக்கம் உள்ளது. பெருமான் அடிமுடி தெரியாவண்ணம் பிரம்மா விஷ்ணு ஆகியோருக்கு காட்சியளித்ததையும் நினைவூட்டும் விதமாக சொக்கப்பனை ஏற்றப்படுவதாக கூறுகின்றனர். பனை ஓலை கொண்டு கோபுர இது ஏற்றுவதால் தெரியும் ஜோதியை தரிசனம் செய்வது பெரும் முக்தியை தரும் என்பது ஆன்றோர் வாக்கு. சொக்கப்பனை எரிந்து முடிந்ததும் அதிலிருந்து பெறப்படும் கரியை கப்பாக நெற்றியில் பூசிக்கொள்வது வழக்கம். சாம்பலை எடுத்து சென்று வயல்வெளியில் தூவினால் அந்த முறை அமோக வினைச்சல் நிச்சயம் என்றது ஐதீகம். அம்மோக கடவுள் போற்றி. சரவண துதித்தோய் போற்றி. கண்மணி முருகா போற்றி. கார்த்திகை பாலா போற்றி. தன்மலர் கடம்ப மாலை தாங்கிய தோளா போற்றி. மதி வதன வேலவா போற்றி போற்றி.